2 நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். நான் இந்த அளவுக்கு கற்றுக்கணும்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக நான் ஆக்சுவலாக உங்கள் ட்ரைனிங் வந்து ஈஸியாக எல்லாருக்குமே புரியும். என் பேர் வந்து கோகுலக்கண்ணன். நான் வந்து தருமபுரியில் பாப்புரப்பட்டி தாலுக்கில் பாப்பம்பாடின்னு ஒரு சின்ன வில்லேஜ்லேருந்து வரேன். என்னோடய இது பார்த்திங்கன்னா விவசாயம் ப்ளஸ் வந்து நான் வந்து ஜெராக்ஸ் ஷாப்பு அண்டு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன். எனக்கு வந்து நான் வீட்டில் வந்து ஒரு 3 வண்டி ஈவி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அட்டன் பண்ணுறேன் நானே. ஸோ அது ஒவ்வொரு டைமும் நான் வந்து ஷோரூமுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி, ஸோ இதே மாதிரி என் வாழ்க்கை ஒரு 1 மந்த்துக்கு நான் வந்து ஈவி ஷோரூம் மட்டுமே நான் ஒரு பாதி நாள் அங்கேயே போயிடும். ஸோ இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவங்க ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கிளாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு அப்பயும் சரி 2 நாளில் நம்ம கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது, 2 நாள் எப்படி நம்மளால் முடியும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் சரி ஓகே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டேன் நான் எஃபியில் பார்த்துட்டு. ஸோ கால் பண்ணாங்க, சரி இந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் லிங்க் கொடுத்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ பார்க்கும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் கற்றுருக்காங்க. ஸோ அவங்க கடையும் வச்சுருக்காங்கும்போது சரி ஓகே எல்லோரும் கற்றுக்கும்போது நம்மளால் கற்றுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தேன் நான். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஈவிகளை பற்றி பெருசாக எனக்கு ஐடியா கிடையாது. அப்படி வந்ததா சரி ஃபேஸ்புக்கை பார்த்து வந்தது தான். 2 நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். நான் இந்த அளவுக்கு கற்றுக்கணும்னு எனக்கு தெரில. கண்டிப்பாக நான் நான் ப்ராக்டிக்கலாக லைவாக பார்க்கும்போது என்னால் கண்டிப்பாக செய்ய முடியும். அந்த ஒர்க்கை நான் செஞ்சுருவேன். 2 நாளாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்ட்ரோலரில் என்னென்ன ஒயர்லாம் வருது, ஸோ அதை எங்கெங்கெல்லாம் ட்ராவல் ஆகுது, என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ணுது, நம்ம எப்படிலாம் ஃபால்ட் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டேன் சார். ஃப்யூச்சர் கோல்னால் எங்கள் ஊரில் என்னை தாண்டி ஈவியில் யாரும் பெருசாக பண்ணிடக்கூடாது சார். அது சர்வீஸாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் இவன்கிட்ட போனால் இவன் எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுப்பான் அப்படிங்க. அதுக்கு வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு. நிறையா போகிறான்டா. நான் காலையில் 8:30க்கு இங்கே வந்து உள்ள என்ட்ரி ஆனேன்னா திருப்பி நான் போகிற டைம் என்னால் நான் இவ்வளோ நேரம் வரைக்கும் இப்படி அமைதியாக உட்காந்துருப்பேனா, இந்த வேலையை ஒரே வேலையை ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியுமா அப்படிங்கிறது அந்தளவுக்கு எனக்கு வியப்பாக இருக்குது எனக்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு இதை சொல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட சூப்பராக போகுது சார். இன்ஸ்டியூட்டை பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலாக உங்கள் ட்ரைனிங் வந்து ஈஸியாக எல்லாருக்குமே புரியும். 0வாக இருந்தால் கூட ஒரு 80% கண்டிப்பாக கற்றுப்பாங்க சார். தேங்க்யூ MMI.